வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தமிழில் ஒரு 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், அதை 3ஐயும் பாருங்கள். உங்களுக்கு எழுத்து நல்லா விசிபிளாக இருக்குங்களா? நான் பேங்கில் வேலை பார்க்குறேன், நான் பேங்கில் வேலை பார்க்குறேன், இல்லைனா வேலை செய்கிறேன், என்ன வேணாலும் சொல்லலாம். நான் பேங்கில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அடுத்தது பாருங்கள், நான் பேங்கில் 2023 நான் வேலை செஞ்சிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது மூணு சென்டென்ஸும் ஒரே மாதிரி அர்த்தத்தை கொடுக்குதுங்களா, இல்லை 3க்கும் வேறு வேறு அர்த்தம் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 3 ஒன்றா, இது 3ம் வேறு. நான் பேங்கில் வேலை பார்க்குறேன், நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன், 2023 வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த 3ம் எந்த சுச்சுவேஷனில் இதை சொல்கிறது, எந்த சுச்சுவேஷனில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது, எந்த சுச்சுவேஷனில் நான் இதிலிருந்து இது வரைக்கும் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம், எந்த சுச்சுவேஷனில் இதை சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டாப்பிக்கு, பாருங்கள். இது 3ம் தெரியறதுக்கு முன்னாடி இது 3ம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு. ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னங்க, ப்ரெசன்ட் டென்ஸு. இதை நீங்கள் ஒரு நோட் எடுத்து நீங்கள் இந்த ஃபார்முலா, அதாவது ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதணுன்னா வேர்டு ஆர்டர், யார் ஃபஸ்ட்டு வருவா யார் அப்புறமா வருவாங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். ஒவ்வொரு டென்ஸுக்கும் யூசேஜ் நிறையா இருக்குங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 9 யூசஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், 9 சுச்சுவேஷனில் இந்த ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு டென்ஸுக்குமே சுச்சுவேஷன் மாறும். இந்த ப்ரெசன்ட் டென்ஸை 9 சூழலில் பயன்படுத்தலாம். ஆனால் நமக்கு ஈஸியாக எல்லோரும் என்ன சொல்லிடுவாங்க, இதை நிகழ்காலத்தில் பயன்படுத்திக்கலாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு வேலை செய்கிறோம், அப்படி ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இதை பயன்படுத்திக்கலாம்னு இந்த ஒரு யூசேஜ் மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்ற 8 யூசேஜ் இதில் இருக்குது, இன்னும் சொல்லாதது. ஓகேவா? அது இப்போ தேவையும் இல்லை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரெசன்ட் டென்ஸுக்கு முதல்ல வேர்ட் ஆர்டர் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு யார் வந்துடுவா, சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்பு 1. சில வேர்பு சப்ஜெக்ட்னா என்ன, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இவங்க தான் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வேர்பு 1. ஓகே, ஐ, வி, யூ, தே வந்ததுன்னா வேர்பு 1 மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். ஹி, ஷி, இட்டு, அது நான் எழுதிடுறேனே, நீங்களும் அப்படியே நோட் போட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐ, வி, யூ, தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா நம்ம வேர்பு 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இதையே ஹி, ஷி, இட்டு இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்க அப்படின்னா அதே வேர்பு 1 கூட நம்ம எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ இல்லை ஐஇஎஸ்ஓ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உள்ள ஸ்ட்ரக்சர். ஓகே, இது தெரிஞ்சாதான் இப்போ நம்ம சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணுறது நம்ம ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாருங்கள், இது கண்டினியூஸ். ஓகேங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன வேர்ட் ஆர்டர் இருக்க போகுதுன்னா, அதே மாதிரியே சப்ஜெக்டு கூட ஆம், எஸ், ஆர் வருவாங்க. இல்லை 3ல் யாரோ ஒருத்தவங்க வருவாங்க, சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க இவங்க. ஓகேவா? எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆம் வரும், எந்த சப்ஜெக்டு இஸ் வரும், எந்த சப்ஜெக்டு ஆர் வரும். அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் 1 கூட ஐஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர். இப்போ ஆம் யாருக்கு வருவான், ஐ வந்தால் ஆம் வருவாங்க. ஹி, ஷி, இட்டு இவங்களுக்கெல்லாம் வருவாங்க. ஓகேங்களா? ஆர் யாருக்கு வருவா,
வி யூ தே இவங்களுக்கெல்லாம் ஆர் வருவாங்க. ஓகே, அவ்வளோதான். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ 3 டென்ஸு நம்ம இன்றைக்கி ஒரே வீடியோவில் 3 டென்ஸையும் சும்மா 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்குறோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் எந்த சுச்சுவேஷனில் எந்த டென்ஸை பயன்படுத்துறது அப்படிங்கிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே போலவே சப்ஜெக்டு, அதுக்கப்புறம் ஹேவோ அல்லது ஹேஸோ, ஹேவ் அல்லது ஹேஸ், அதுக்கப்புறமா பீன், அதுக்கப்புறம் வேர்பு ஒன்று கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஹேவ் வருவாங்க, எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஹேஸ் வருவாங்க அப்படின்னா ஐ வி யூ தே இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஹேவ் வருவாங்க. ஓகே, அடுத்து ஹேஸ் யார் யாருக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஹீ ஷீ இட்டு. இதை ஒரு நோட் போட்டு இப்போ எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இதை வச்சு தான் இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இதான் வேர்டு ஆர்டர். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எழுதணும் இல்லைங்களா? என்ன சென்டென்ஸ் எழுதணும்? நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன். நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறத எந்த சுச்சுவேஷனில் அதை நான் இங்கிலீஷ் எழுதிடுறேன் பாருங்களேன். நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன், இது ப்ரெசன்ட் டென்ஸு. ஓகே, பொதுவாக நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம். ஓகே, கவர்மெண்ட் ஜாப்பில் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கே அதுதான் அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகே, நம்மளுடைய ஒர்க்கே அதுதான் நம்மளுடைய பணம் ஈட்டும் தொழில், நம்மளுடைய தொழிலே அதுதான் அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஓகே, நான் வேறு வேலை எதுவும் செய்யலைங்க, நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன், அதுதான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு. அப்போ அதை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ பாருங்கள் எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இல்லைங்களா? அப்போ ஐ வேலை பார்க்குறேன், ஐ ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேலை பார்க்குறேன். எங்கே பார்க்குறேன்? பேங்க்கில். அப்போ இன் அ பேங்க்கு. ஐ ஒர்க் இன் அ பேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். இது எப்போ பயன்படுத்தலான்னு பாருங்கள். இது எந்த சுச்சுவேஷனில் ஐ ஒர்க் இன் அ பேங்க் சொல்லணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க நான் பேங்க்கில் வேலை. இப்போ நம்ம யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க, என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேங்க, நான் பேங்க்கில் வேலை பார்க்குறோம். இப்போ தான் நம்ம பேங்க்கில் வேலை பார்க்குறோம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம வேலை படித்து முடித்ததுலேருந்து நம்ம என்ன செய்வோம்? பாஸ்ட்லேயும் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அப்போ இனிமாவும் பார்ப்போம். அப்போ ஏற்கனவே ஒன்று ஆரம்பித்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? இன்னமும் நம்ம ரொட்டீன் ஒர்க். இது என்ன ஒர்க்குங்க? இது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க். நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை பாஸ்ட்டில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கும் செய்வோம், நாளைக்கும் செய்வோம், இருக்கிற வரைக்கும் செய்வோம். இது நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு. ஓகே, அப்போ யாரெல்லாம் நான் வேலையில் இருக்கேன், நான் டீச்சராக இருக்கேன், நான் இன்ஜினியராக இருக்கேன், நான் டாக்டராக இருக்கேன், இல்லை நான் போலீஸாக இருக்கேன், இல்லை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, நான் ஒரு ஐஏஎஸ்ஸு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ அவங்கெல்லாம் இப்படி தான் சொல்லணும், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஐ ஒர்க் இன் அ பேங்க், நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன். ஓகே, ஐ ஒர்க் இன் அ ஸ்கூல், நான் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். ஓகே, இப்படி தான் சொல்லணும். எப்போ இந்த சென்டென்ஸை பயன்படுத்தலாம்? நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு இது தான், வேறு நமக்கு எதுவும் கிடையாது, சோர்ஸு இது தான் அப்படின்னா இப்படி தான் சொல்லணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு. ரெண்டாவது சென்டென்ஸு இதே சென்டென்ஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல போகிறோம். அப்போ எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆம், இஸ், ஆர் வரணும் இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? ஆம், ஐ ஆம். வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ஐ ஆம் ஒர்க்கிங், அவ்வளோதான். ஐ ஆம் ஒர்க்கிங். எங்கே வேலை பார்க்குறோம்? இன் அ பேங்க்.
ஐ எம் ஒர்க்கிங் இன் அ பேங்க். நான் பேங்க்கில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். இதை எப்போ இந்த சென்டென்ஸும் சொல்லலாம், இந்த சென்டென்ஸும் சொல்லலாம், இந்த சென்டென்ஸும் ரைட்டு தான். இது வந்து நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்குங்க. நமக்கு அதுதான், வேறு வழியே இல்லை, நான் அந்த வேலை தான் பார்க்குறேன், என்னோடய ரொட்டீன் ஒர்க்கே அதுதான் அப்படின்னா நம்ம ஐ ஒர்க் என்ன பேங்க்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸு இப்போ அதே மாதிரி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நம்மளை கேட்குறாங்க, என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க இப்போ? அப்போ நான் சொல்கிறேன் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அ பேங்க் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கேட்கும்போது நான் பேங்க்லலாம் இல்லை, ரோட்டில் போயிட்டுருக்கோம், நம்மளை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கப்போ, ஏதாவது வேலை செய்கிறியா இல்லை வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? இல்லைங்க, ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அ பேங்க், நான் ஒரு பேங்க்கில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் நம்மளை யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, அவங்கள்ட்ட தான் நம்ம சொல்கிறோம் ஐ ஒர்க் இன் அ பேங்க் அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓஹோ இவங்களோட ஜாப்பே இதுதான் போல இருக்குது, இதுதான் போல இருக்குன்னா இல்லை, இதுதான் ஓகே, நம்மளுடைய ஒர்க்கே இதுதான், நம்மளோட வேலையே இதுதான் அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோட்டில் போகிறோம், கேட்குறாங்க என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அ பேங்க். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்ச நாளாக நான் பேங்க்கில் இருக்கேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வேறு வேலை பார்த்துருப்போம், அதுக்கு முன்னாடி நம்ம வேறு வேலை பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காம நம்ம வீட்டில் கூட இருக்கலாம். அப்போ இது வந்து டெம்பரவரி ஆக்ஷன். இதுக்கு பேர் என்னது? டெம்பரவரியாக. இப்போ கொஞ்ச நாளாக தாங்க நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். மறைமுகமான அர்த்தம் என்ன அப்படின்னா இது பர்மனண்ட் ஜாப். இது என்ன ஜாப்பு? பர்மனெண்ட்டாக என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு அதுதாங்க அப்படின்னு சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு செயல் செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அ பேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, இது நவ்வுக்கு முன்னாடி இருக்கிறது பாஸ்ட்டு, அதுக்கப்புறம் இருக்கிறது ஃப்யூச்சர். இப்போ தான் நம்மளை ஒருத்தர் பார்த்து கேட்குறாரு, நீ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க? அப்போ நம்ம சொல்கிறோம் அவர்கிட்ட ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அ பேங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மறைமுகமான செயல், மறைமுகமான மீனிங் என்ன? நான் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இப்போ கொஞ்ச நாளாக நான் பேங்க்கில் டெம்பரவரியாக, என்னது டெம்பரவரி ஆன சுச்சுவேஷன், அது நம்மளோட பர்மனன்ட் சுச்சுவேஷன் வேறு வேலை இருக்கலாம். நம்ம இதுக்கு என்ன சொல்லலாம், சரி போய் பார்க்குமே, இங்கே எப்படி இருக்குது, டெம்பரவரியாக போய் பார்க்குமே, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிப்போம், பிடிக்கலன்னா விட்டுருவோம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இது. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது? அடுத்து தேர்டு ஒன்று பார்க்கலாம். இதே சென்டென்ஸை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல போகிறோம். ஓகே, பாருங்கள், சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹாவ், ஐ ஹாவ் பீன். verb என்னதுங்க? ஒர்க். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங், அந்த ஒர்க் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ், நான் என்ன இயர் சொன்னேன்? 2023. 23. இப்போ இதுவும் ரேட்டு தான். இப்போ நம்மளை ஒருத்தவங்க பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் அ பேங்க். சாரி, ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் அ பேங்க் சின்ஸ் 2023 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் அவன் பார்த்து கேட்குறாங்க, இதையும் நம்ம சொல்லலாம். இது எந்த சுச்சுவேஷனில் சொல்கிறது அப்படின்னா இதுவுமே நம்ம பர்மனன்ட் சுச்சுவேஷன் சொல்கிறோம்ல, இது தாங்க என் வேலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஒர்க் இன் அ பேங்க்னு சொன்னோம் இல்லைங்களா? அது வந்து நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறது ஐ ஒர்க் இன் அ பேங்க்கு. இது எப்போ சொல்கிறது அப்படின்னா வேலையை விட காலத்துக்கு, பீரியட் ஆஃப் டைம், நான் இத்தனை வருஷமாக நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு பீரியடை மென்ஷன் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் இதை சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு இருக்காங்க, என்னம்மா பேங்க்கில் வேலை பார்த்தேனே, எத்தனை வருஷமாக பார்க்குற, எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல சொல்லலாம் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் அ பேங்க் சின்ஸ் 2023. அப்போ இதுக்கு எங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா இந்த பீரியட் ஆஃப் டைம், நான் இத்தனை வருஷமாக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா இந்த பீரியடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டென்ஸை தான் பயன்படுத்தணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது நவ். இப்போ தான் நம்மளை கேட்குறாங்க, என்னம்மா வேலைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது, இல்லை இந்த பேங்க் வேலைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் அ பேங்க், இந்த பேங்க்கில்
சின்ஸ் 2023 நான் 2023 வேலை செய்கிறேன். இப்போ இது 2025, அதுக்கு முன்னாடி 24, அதுக்கு முன்னாடி 23. அப்போ பாஸ்டில் ஒரு விஷயம் ஆரம்பித்து இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அப்போ அது பீரியட் ஆஃப் டைமை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை தான் பயன்படுத்தணும். ஓகே, புரியுதுங்களா? ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இன் அ பேங்க் சின்ஸ் 2023. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு 3 டென்ஸுக்கும் பார்த்துடலாம். இப்போ பாருங்க, I live in சென்னை. ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் நான் சென்னையில் நான் வசிக்கிறேன், நான் வாழ்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஐ லிவ் இன் சென்னை. ஃபுல்லாக எழுதிடுறேன். ஐ ஆம் லிவிங் இன் சென்னை. ஏன்னா 3 டென்ஸ்லையும் சொல்லணும் இல்லைங்களா? அடுத்து இன்னொரு டென்ஸு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை. இது 3மே கரெக்டு தான், 3மே சொல்லலாம். ஆனால் எப்போ இதை சொல்லணும், எப்போ இதை சொல்லணும், எப்போ இதை சொல்லணுங்கிறது தான் இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? இப்போ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா இது போதும், உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். நல்லா 2 அதாவது 2 வேர்பை எடுத்து நான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு 3 டென்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னா என்னுடைய பர்மனண்ட்டே நான் அங்கே தான் வாழ்கிறேன். இப்போவும் அங்கே தான் இருக்கேன். சின்ன வயசுலேயும் அங்கே தான் இருக்கேன், இப்போவும் அங்கே தான் இருக்கேன், நாளைக்கு அங்கே தான் இருப்பேன், இனி எப்போதும் அங்கே தான். நம்மளோட பெர்மனண்ட் சுச்சுவேஷன் அது. ஓகே, நம்மளோட பெர்மனண்ட் சுச்சுவேஷனை அதுதான். அப்படின்னா நீங்கள் ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் அங்கே போய் ஐ ஆம் லிவிங் இன் சென்னைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நான் வேறு ஊரில் வசித்தேன், இப்போ கொஞ்ச நாளாக நான் எங்கே இருக்கிறேன்? சென்னையில் இருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரியுதா டிஃப்ரென்ஸு? ஐ லிவ் இன் சென்னைங்கிறது நம்மளோட பூர்வீகம், அங்கே தான் இருக்கிறோம், அங்கே தான் பிறந்தோம், அங்கே தான் வளர்ந்தோம், இனிமேலும் அங்கே தான் இருப்போம் அப்படின்னா ஐ லிவ் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது ஐ ஆம் லிவிங் இன் சென்னை அப்படிங்கிறது கொஞ்ச நாளாக நான் இப்போ சென்னையில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். கொஞ்ச நாளாகவே இப்போ என்ன ஆக்கிறோம்? டெம்பரவரி ஆக்ஷன். நான் அடுத்தது 8 கூட வந்துடுவேன். ஓகே, இது டெம்பரவரி ஆக்ஷன். ஐ ஆம் லிவிங் இன் சென்னை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 20 years. ஃபார் 20 years. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 20 yearsனா நான் சென்னையில் வாழ்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் வாழ்கிறத விட நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம்? 20 வருஷமாக நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு அந்த வருஷத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணுன்னா நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக பயன்படுத்திக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எதுக்கு அப்படின்னா டெம்பரவரி ஆக்ஷன். இப்போ கொஞ்ச நாளாகவே நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக பயன்படுத்திக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட பெர்மனண்ட் சுச்சுவேஷன் அதுதான் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்திக்கலாம். ஓகே காட்டி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, குக்கு வேர்பு இருக்குது இல்லைங்களா? நான் சமைக்கிறேன், இல்லை நான் சமைப்பேன், நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன், நான் 10 வருஷமாக சமைத்து கொண்டு இருக்கிறேன். ஓகேவா? இது 3க்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.